ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எமோஷனலான ஸ்டேஜ் இது. இதுக்கு முன்னாடி சில மேடைகளில் நான் இருக்கேன், இதுக்கப்புறமும் சில மேடைகளில் நான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து நான் ஒரு நாளும் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் படம் டைரக்ட் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் பண்ணுற படத்தில் சாரை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கு. பட் நான் என்றைக்குமே ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சி பார்த்ததில்லை. அப்படி நான் ஒரு தயாரிப்பாளர் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டப்பறம் இப்போது சாரோட ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு மேடை. இது எனக்கு ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அது அவர் தான் அந்த ஒரு பெருந்தன்மையாக இருந்து அதை பண்ணுறாரு நான் நம்புறேன். இப்போ இது வந்து இந்த ஆடியோ லான்ச் இப்போ இந்த சாங் கூட நான் வெளியிடணும்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் உணர்றேன். எனக்கு மற்றது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு என்னை ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட மற்றதுலாம் எனக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கிறத விட எனக்கு ராம் சாரோட அசிஸ்டன்ட் அருண் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் இருக்குது. அந்த இதோடு தான் நான் என்றைக்குமே இருக்கேன். நான் சாரோட படங்களில் தான சார் ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை. அந்த விதத்தில் நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் மட்டும்தான் வந்து சார்கிட்ட உருப்படியாக ஒர்க் பண்ணாது. சாரோட அசிஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயே எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படியே சார் கூடயே 24/7 இருக்கிறவங்க. நான் மட்டும்தான் மற்ற வேலைகளும் பார்த்துட்டு சார்கிட்ட அப்போ போய் பார்த்துட்டு வருவேன். அதனால தான் அவங்க எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டு வராங்க. நான் இந்த மாதிரி இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்போவே வந்து சார் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, அருண் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லை, சார் வந்து ஏதோ ஒரு டீக்கடையில்னு பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் ஆகுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தப்புன்னு அப்போ வந்து நான் டைரக்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். பட் அதுதான் இப்போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியறதை விட நம்மளோட குருநாதர்களுக்கும் நம்மளோட ஆசனவர்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பயே பார்த்துருக்காரு, நிச்சயமாக இவன் இருக்கிற குவாலிட்டிஸ் இவன் டைரக்டராக வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிடுவான் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் எதை வச்சு சொன்னால் கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு அறிகுறியே இல்லாதப்போ கூட அவர் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அது நிஜமாகவும் நடந்துருச்சு. அந்த விதத்துலையும் நான் என்றைக்குமே என் மூலிமா நான் ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவோ அடுத்தடுத்து நான் படம் ப்ரொடியூசராகவோ என் மூலிமா என்றைக்கு ஒரு நல்ல படம் வந்தாலும் அது வந்து சார்னால தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல படம் வரும்போது மட்டும் அதோட காரணம் கண்டிப்பாக சாராக தான் இருப்பார். ஸோ இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை தான். அவர் எப்பவுமே அதை தான் பண்ணிட்டு இருப்பார். மற்றவங்களுக்கு மேடை ஏற்றி அழகுபடுத்தி பார்க்கறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். மிர்ச்சி சிவா அவர்களுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய ரசிகன். நான் அவரோட படங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி படத்தில் சார் இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஸ்கிரிப்டும் சார் அனுப்புவார். இதை அனுப்பிச்சு படிச்சு போய் நான் வந்து இது சாரோட இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு நல்ல ஒரு ஃபன், அதே மாதிரி சாரோட அதோட ஒரு ஸ்டாம்பும் இதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இதில் மிர்ச்சி சிவாவோட பண்ணுறாருன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக. சாருக்கு சிவா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது அந்த காம்பினேஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் சார் எல்லா படத்துலையும் ஒரு வேறு மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அது படத்தில் இருக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் விஷுவல் சார் காட்டும் போது இவ்வளோ லேண்ட்ஸ்கேப் காமிச்சு இந்த படத்தில் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னும் போது கம்ப்ளீட்லி ஒரு பயங்கரமாக வாய்ப்பில் வந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ விஷுவல்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்துக்கு மாதிரியும் நான் ஒரு ராம் சாரோட ரசிகனா அவரோட அசிஸ்டண்ட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எப்போவுமே அவரோட படங்கள் அப்போ ஒரு ரிலீஸ் அப்போ கூடயே இருந்து வேலை பார்த்து தான் பழக்கம். இந்த தடவை நாங்கள் தயாரிக்கிற ஒரு படமும் வருது. அந்த டைமில் வராதுன்னு எனக்கு அங்கேயே மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த டைம் தான் சார் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இந்த டைம் வராது. பட் இது அவர் கூட என் படம் வருது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. இதுவும் என் படம். இதுதான் மெயினாக என்னோட படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எல்லாமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து இதை வரவேற்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே
பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணும்னு. உண்மையிலேயே ஹாட்ஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள், அவர்களும் சிகரத்தில் ஏறுகிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்க ஒரு உதாரணம் நம்ம கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டன்ட்களையே போயிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸுகளை அவர் கேர் பண்ற விதமே எனக்கு அவரை ரொம்ப அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மலையெல்லாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையா இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளவு நேசிப்பார். அவரை பத்தி அவ்வளவு கேர் எடுப்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான. எனக்கு அவர் கூட பணிபுரிந்தார் என் வாழ்க்கையில. நான் என்னுடைய திரைப்பயணத்துல என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள் சொன்னா அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி 24 மணி நேரம் சினிமாவை பத்தி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராமு அவர்ல தான். ஏன்னா அந்த அளவுக்கு வேற யாரை பத்தியும் ஒரு நெகட்டிவா பேசாம, நம்மளே யாராவது பத்தி நெகட்டிவா சொன்னோம்னா கூட அதை காதுல வாங்க மாட்டாரு. அவர் வேலை உண்டு, தூங்கி எந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டா எடிட்டிங்ல இருப்பாரு. படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்ன்ற யோசிக்கிறத தவிர வேற எதை பற்றி சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞர். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாவே ஹாட் ஸ்டார்ஸ் இந்த படம் பண்றதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணாசூட்டி சாரா இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர் இந்த படம் முதல் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவா நான் கூட சேர்ந்து படம் பண்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சிவா எப்படி பண்ணாரு, சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. ராமன்ட்டையும் அவ்வளவு காமெடி இருக்கும்னா நான் எதிர்பார்க்கல. நான் ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காம இருந்திருக்கேன். என்னை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியில பார்த்துட்டு வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்ட் இருக்கு. வெளில அப்படியே அமைதியா வந்தாரு. நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ பாடுறா, இவன் இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர் பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு எவ்வளவு ஆச்சரியம், இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு. நான் ஆக்சுவலா தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்ப என்னால முடியல, இவரை வச்சு படம் பண்ற அளவுக்கு எனக்கு முடியல. அப்ப நான் தானன் கொண்டு போய் ராமன் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னால முடியல, தானனால உடனே முடியுன்றதுனால தானன் கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது இவ்வளவு படம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தகுதி ஆயிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்ப ராமன் இப்படி ஒரு கதை இருக்கு பண்ணலாம்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பெடுத்து பண்ணதான் 7 கடல் 7 முறை. அப்புறம் இடையில பறந்து போகும் ஒரு படம் ஹாட் ஸ்டார் பண்றேன். ஆனா பண்ணுங்க, நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா உங்களை மாதிரி இயக்குநர்கள் ஏன்னா இந்த படைப்புன்றது ஒரு படைப்பு நம்ம கமர்சியலா பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படணும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா படம் எடுத்தா சம்பாதிச்சா அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு அந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல ராமன் மிக தெளிவான ஆளு. அது மாதிரி அவருடைய அசிஸ்டன்ஸ்ல அந்த மாரி செல்வராஜ் அதுல ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளி அதை பாக்குறாங்க. அப்படிதான் இந்த படம் பறந்து போ ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும். இதுலயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்கு, இதுலயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போறாங்க. எல்லாரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்ட்ட திணிப்போம். நான் இப்படித்தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படித்தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாம அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்றது அப்படி எப்படி யோசிச்சாருன்னு எனக்கே ஆச்சரியமா. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த ஆச்சரியம், அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான். 2வது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமா அந்த அவருடைய ஸ்பீச் நான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். சமீப மேடைகள்ல கூட அவர் அதிகமா பேசுறது இல்லை, எனக்கு 2 வார்த்தை பேசிட்டு மாரி செல்வராஜ் மேடையிலாவது கொஞ்சம் அதிகமா பேசுவார் பார்த்தா அங்கேயும் வார்த்தை சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாவோ டயர்டாவோ இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச் எல்லாம் யூடியூப்ல இருக்கும், நீங்க பாருங்க, மிக அற்புதமா இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம அப்படித்தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாத தேடி இருப்போம், அப்படிதான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடிச்ச சிவா பிரதர் மிக சிறப்பாக பண்ணிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் மீட் பண்றேன் கோயம்புத்தூர்ல. மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டேன்.
இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறது ரெடியாக இருக்கேன் பிரதர். ஓட விட்டுருந்தா இப்படியே ஓட விட்டுருந்தா நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தா சென்னையை போய் சேர்ந்துருப்போம் பிரதர். அவளை ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடம் இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்சிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவபிரதருக்கு அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது. சிவபிரதர் இந்த படத்துல வந்து நீங்க மிகப்பெரிய வெற்றி வரணும், நல்ல எண்ணங்களுக்கு நீங்க நிச்சயமா வெற்றி வரணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோட படத்துலயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறைய பிஸியாக கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காலத்தில் ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்புறேன். சந்தோஷ் தயாநிதி அப்படி 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டாப்புல நினைக்கிறேன். இல்லைன்னா யுவனை வந்து ராமன்ட்டு வந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீ மிகப்பெரிய வெற்றி வருவது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமன் என்கிட்ட வேலை பார்க்கறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்றவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கிப்பாரு நினைக்கிறேன். டீம் வாங்கி எழுதி அவரும் டயர்டே ஆகாம எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை பேரும் நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரும்போது பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் புதுசா இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசா இருக்கும் அந்த வார்த்தைகள் வரும். ராமன் 2 பேர் வந்து மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விரைவில் அந்த 7 மையம் வந்து வெளிவரும். மறுபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து பேருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து நன்றியில் விடைபெறுகிறேன். நன்றி சார். ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கால் பண்ணி ஆக்சுவலி கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த 2 o'clock தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அங்கே வந்து செட்டில் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்கும். இந்த ஆக்சுவலி இந்த 80s எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, என்னது 2 மணிக்கு தானே இப்போ தானே வந்தோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் லேட்டாக வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அங்கே 4 மணிக்கெலாம் போயிடுவோம். என்ன நான் லேட்டாக வரேன் அதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் எப்படி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு தோணும். ராம் சார் வந்து 10 நேரம் தூங்க தெரியாது. அப்போ ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்க ஏன் எப்போதாலும் பிளாக் ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா, இதுதான் அழுக்கு படுத்தா தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அவருக்கு காலையில் எழுந்து பிரஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டைரக்டா போயிடுவாரு. எனக்கு ஷாக்கா இருக்கும், சார் எப்படி சார் டயர்டாகவும் மாட்டுறீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனா நானும் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சாரை பார்க்கும்போது எப்பவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவா அண்ட் செட்டில் இருக்க எல்லாரும் பேரையும் சொல்லுவாரு. அன்னைக்கு வந்தவங்களை கூட அவர் வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எல்லாரோட இண்டிவிஜுவல் பேரையும் சொல்லுவாரு. தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ பிரதீப் சார், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அரங்கத்தில் கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இதயத்திலிருந்து முதற்கண் வணக்கம். கிருஷ்ணகுட்டி சார் சொன்ன மாதிரி இந்த படம் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய பண்ண படம் வந்து, ஏன்னா நான் காதல் திருமணம் செய்தவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, என்னோட குழந்தைய ஒரு பயணம் கூட்டு போகணும், ஒரு மலையை காட்டணும், ஒரு சூரிய உதயத்தை காட்டணும், ஒரு கடலை காட்டணும், ஆகாசத்தோடைய ஒரு நீல நிறத்தை காட்டணும் அப்படிங்கிற உணர்வை வந்து இந்த படம் எனக்கு உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக இந்த படம் இந்த உணர்வை உருவாக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். ராம் என்னுடைய ராம் எல்லாம் ஒன்னா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணோம். அவரோட உழைப்பை பத்தி சொல்றதுங்கிறது கேட்ட பழைய கதையா இருக்கும். ஏன்னா அவர் வந்து அசாதாரணமான ஒரு உழைப்பாளி. அவருடைய படங்களுக்கு அவர் நடிகர்கள் தேர்வு செய்யற விதமாகட்டும், லொகேஷன்ஸ் பார்க்கறதாகட்டும், அது வந்து எந்த இயக்குனராலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான சிரத்தையை செய்யக்கூடியவர். அது அவருடைய படங்களை பார்க்கும்போதே தெரியும். வந்து
இந்த படத்தில் வந்து நிறைய பேசலாம். ஏன்னா இது வந்து முக்கியமான ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேசக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதனால இந்த படம் பேசுவதற்கு நிறைய இருக்கு வந்து. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரோசோவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்கு. அதில் அந்த டெருசுசுலாங்கிற காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குறிப்பாத்து கரெக்டாக சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் வந்து ஒரு கட்டத்தில் அவர் கண் பார்வை மங்கின பிறகு வந்து அவர் வந்து இந்த காட்டில் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு ராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டில் வந்து காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டில் வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த ராணுவ அதிகாரிட்ட கேட்பாரு, ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு நமக்கு வந்து வீடுங்கிறது வந்து எந்த நேரத்திலையும் நம்ம திரும்புறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனால் எந்த நேரமும் நம்ம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சாபம். அதுவும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய உளவியல் ரொம்ப ரொம்ப சிதைஞ்சு வந்துட்டு இருக்கு. குழந்தைகளை குறித்த அக்கறை நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். ஆனால் எதுக்காக ஓடுறோம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அது ஒரு பெரிய வெறுமையில வந்து தான் நிற்குது. நம்ம குழந்தைகளை நம்ம வந்து குழந்தைகளுக்கான உலகத்தோட வச்சிருக்கிறோமான்னு கேட்டா அது இல்லைங்கிறதா உண்மை. ஆனா அப்படியான குற்ற உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வாழ்க்கை நம்மளை வந்து எதையோ ஒன்று நோக்கி துரத்திக்கிட்டே இருக்கு. குழந்தைகளுக்காக தான் நம்ம ஓடுறோம். ஆனா அந்த குழந்தைகளுக்கான உலகத்தோட நம்ம வச்சிருக்கிறோமானா அப்படி இல்லை. இந்த படம் அது ரொம்ப அழகா பேசுது. இப்ப கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கையில ஸ்கூல் என்ன சொல்லுச்சுன்னா, உங்க பிள்ளைகள் கையில மொபைல் கொடுக்காதீங்கன்னு சொல்லுச்சு. ஆனா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் வந்து உங்க குழந்தைகள் கையில் மொபைல் கொடுன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னைக்கு குழந்தைகளுடைய மன விசாலம், அதாவது ஒரு குழந்தைகளுடைய அனுபவமும் சரி அறிவும் சரி அந்த மொபைலுடைய டிஸ்பிளே அளவு தான் இருக்கு வந்து. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து வெளியே கொண்டு போறதுல என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு விடுமுறையில வளருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பயணத்துல வளருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு நம்ம குழந்தையை கூட்டு போய் காட்டுறோமானா நம்ம நிச்சயமா வந்து அது ரொம்ப அரிதாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும். இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது தோணும், நிச்சயமாக இது வந்து நம்ம குழந்தையை கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நம்மளையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமா இருக்கும். நிச்சயமாக இது தமிழ்ல ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு அது விலை மதிப்பற்ற, இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை வந்து இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனா அதை ரொம்ப அழகா அந்த செய்தியை வந்து நண்பர் ராம் கொடுக்கிறாரு. ஹாட் ஸ்டார் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஓடிடி தளம். ஏன்னா வந்து குடும்பங்களுக்காக படம் பண்றோம், ஆனா குடும்பத்தோட கதையை பண்றோமானா இல்லை. தொடர்ந்து ஹாட் ஸ்டார் வந்து அப்படியான படங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணகுட்டி சார், பிரதீப், நண்பர் நரேன், எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. படத்துடைய ஹீரோ அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஷாக் இல்லை. நண்பர் ராம் சொல்லும் போது சிவா ஹீரோன்னு சொல்லும் போது எனக்கு ஷாக் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருக்குள்ளார ஒரு நல்ல நடிகர் இருப்பாங்க. ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எமோஷனலா நடிக்கும் போது அது ரொம்ப பயங்கரமா கிளங்கடிச்சிடும். அது செட்டிலைட்ஸ் உடைய சாப்ளின் நடிச்சதுல இருந்து அன்பு தம்பி மாரி செல்வராஜுடைய மாமன்னன் வடிவேலு அவங்க கதாபாத்திரமாகட்டும், ஏன்னா ஒரு ஹியூமரா நடிக்கக்கூடியவங்க எமோஷனலா பண்ணாங்கன்னா அது பயங்கரமா இருக்கும். ஸோ ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க சார், ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. கிரேஸ் ஆண்டனி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ். உங்களுடைய அலார் லவ் ஸ்டோரி, நொனக்குழி, ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ரொம்ப வெர்சட்டிலான ஒரு ஆக்டர் நீங்க. ஆக்ட்ரஸ் தமிழ்ல நீங்க வந்து சந்தோஷம், ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க சித்தார்த் சார் சொன்னாரு, இந்த படத்துடைய பெரிய சோலா வந்து நான் உங்களுடைய முகத்தை பாக்குறேன். ரொம்ப அழகா பண்ணிருக்கிறீங்க. ஒரு நம்மளுடைய அக்கா தங்கைகளை, நம்மளுடைய அம்மாக்களை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கூடிய எல்லா பெண்களையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரம், ஒரு முகமா நீங்க இருக்கிறீங்க இந்த படத்துல. தம்பி குட்டி பையன் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப அழகா வந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு போன்ல தன்னோட அப்பா கிட்ட பேசுவான் வந்து. அந்த இடம்லாம் நான் உண்மையாவே கண் கலங்கிட்டேன் வந்து. நிஜமாவே அந்த இடம் எல்லோருமே கண் கலங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த மியூசிக் வாங்கின திங் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி, அவங்க ராமோட தான் நாங்கள் ஸ்டுடியோ போயிருந்தேன். ரொம்ப நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாரு. தேவதை உங்களுக்கு வந்து ராம் சாரை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்.
இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இல்லையா? நம்ம அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த படத்தை போய் தியேட்டரில் இந்த குழந்தைகளோடு இருந்து பார்க்கறது வழியாக, இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வழியாக இந்த குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம திரும்ப அவங்களுக்கு பரிசீலிக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பாடலாசிரியர் மதன் கர்கி சார் விட்டுட்டேன். அப்புறம் பர்சனலாகவுமே எனக்கு ராம் அவங்களை பிடிக்கும். ஏன் இப்படி ஒரு சோல் அவருக்கு இந்த படத்தில் இருக்கு அப்படின்னா, படைப்பாளிகளும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே எப்பவுமே ரெண்டும் வேற வேற இருக்கும். ஒன்று மணிப்பூர்ல இருந்தால் இன்னொன்று மயிலாப்பூர்ல இருக்கும். ஆனா ராம் அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டுவதன் வழியாக வெளிச்சம் தான் கூடும். ஆனா என்னன்னா, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை இங்க தூண்டுதான்னு கேட்டா அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு நெருப்பு பரவணும் அப்படின்னாலே அதுதான் சயின்ஸாவும் சரி, இயற்கையோட தோற்றமாவும் சரி, ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டினா தான் வெளிச்சம் கூடும். ஆனா ராம் எப்பவுமே அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டைரக்டர் பத்தி சொல்லிட்டே இருப்பார். செமலர் அண்ணன் படம் பார்த்தேன், பிரமாதம் இருந்துச்சு. நாங்கன்னு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு. இப்ப என்னுடைய படமும் கூட நான் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஒரு நண்பரா ஹபிபி படத்தை நான் அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் பார்த்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினாரு. பேசிட்டு ஓகே ரொம்ப பாராட்டு சொன்னாரு, ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னாரு. நான் விட்டுட்டேன். ஓகே நண்பர் நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார், அதுல செய்ய வேண்டிய திருத்தங்களையும் சொன்னார். கொஞ்ச நேரத்துல நண்பர் சுரேஷ் காமாட்சி லைனுக்கு வந்தாரு. ராம் உங்க படத்தை பத்தி சொன்னாரு, உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராம் பார்த்தாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தனஞ்சன் சார் வந்தாரு. ஸோ இப்போ என்னுடைய படத்தை ஒரு சினிமாவில் ஒரு 10,000 பேர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 ரேரான ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் ராமுடைய படங்கள்லையுமே இருக்கு. அந்த சோல் தான் ரொம்ப அந்த ஆன்மா தான் இருக்கு. அதுதான் அவருடைய அசிஸ்டன்ஸை அவர் சரியான முறையில் நடத்துறதுக்கு காரணமா இருக்கு. அவருடைய அசிஸ்டன்ஸுமே இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடைகளை பார்க்கும்போது. அந்த அசிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு நல்ல குருவாகவும் ஒரு நல்ல அசிஸ்டன்ஸாகவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமுடைய ஸ்கூல் பெரிய உதாரணம். பறந்து போ நிச்சயமாக எல்லாருமே தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைகளுடைய உலகத்தை மீட்டு தருவதற்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். தவற விட்டுறாதீங்க. எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப அழகான இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் முன்னிலையிலும் இந்த படம் இதை பத்தி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை, ஏழுகடல் ஏழுமலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு ராம் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு அந்த அழைப்பு. ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். என்னோட பட்டியலில் எப்பவுமே இருக்கிற பாடல்கள். கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும். அங்கே போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள் எல்லாம் கேட்டுகிட்டே போனேன். போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம். அந்த படத்தில் ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளோ ஒரு கவிதை. அதில் அவர் தமிழ் கவிதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார். இன்னும் வேணும் எனக்கு, நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம், எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினைச்சேனாலும் இந்த வரி அழகாயிடுச்சானா அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு, ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படி கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு அப்படி ஆரம்பிச்ச அந்த திங் அதுல இருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேற ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேற ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது கவிதையா வந்துட்டா கூட ஐயோ இது கவிதையா இருக்குங்க, கவிதை வேணாம், இந்த படத்துக்கு தேவையே இல்லை, இந்த படம் நான் வேற மாதிரி பண்றேன், வேற மாதிரி என்னோட விஷனே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை டோட்டலா வேற ஒரு ஜானாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை கூட்டு போனாரு. எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு அப்புறம் முடிக்கும் போது 25 பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு. அந்த 25 பாட்டுல ஒரு 19 பாட்டு படத்துல இருக்கு. ஸோ அந்த 19 பாடல்களும் அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் எப்படி அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரோட எண்ணங்களை அப்படியே என்னோட கையை பிடிச்சு அவர் எழுதினாரு. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஒரு விஷுவல் பார்த்த பாடல்கள் மாதிரி தான் எல்லாமே. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டா கூட அந்த படம் உங்க கண்ணு முன்னாடி ஓடும். யார் மேல இருக்கா, யார் கீழே இருக்கா, எவ்வளவு ஆங்கிள் மலை இருக்கு, இப்படிதான் இந்த முழு படத்துல இருக்கிற பாடல்கள் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதுல இருக்கும். இந்த பாடல்கள் சில நாள் உட்காந்து ஒரு 5 பாடல்கள் எழுதுவோம், அடுத்த நாள் ஒரு 8 பாடல்கள் உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம். சந்தோஷ் உடனே அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு
அனுப்புவார். சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போசர். அவரோட மியூசிக் இதுல இருக்கிற வெரைட்டி வந்து அதை சொல்லும். ஏன்னா ஒரு 19 பாடல் நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த ஒரு 19 பாடலும் வெவ்வேறு வடிவத்துல இருக்கும். எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காது. அது ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. பாடகர்களும் வந்து ரொம்ப அழகான பாடகர்கள் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் ஒன்று வந்து ராம் சார் சொல்லுவார் யார் யாருன்னா வர போறாங்கன்ட்டு. சித்தார்த் வந்து நான் கண்டிப்பா அவரை பாராட்டணும். இன்னைக்கு வந்து பாட்டு மட்டும் இல்லை, மறுபடி நீ பாட்டும் அவர் 7 கடல் 7 மலையில வந்து பாடியிருந்தாரு. அவருடைய அந்த குரல் வந்து அது ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கிங்கா இல்லையான்னு சொல்ல தெரியாது. ஆனா அது உயிர்ல இருந்து பாடியிருந்தாரு. அவர் பாடினப்போ அதுல இருக்கிற எங்க வந்து திடீர்னு ஒரு பாஸ் விடுவாரு, அந்த கேள்வி கொக்கியிலும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி இப்படி உள்ள போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும். அவ்வளவு உணர்ந்து பாடியிருப்பாரு அவர். இந்த படத்துலயும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த இது எடுக்கும் போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு வீடு, எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம். ஆனா அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 3 வெவ்வேறு உலகங்கள் இருக்கும். நான்ற ஒரு உலகம், என் மனைவின்ற ஒரு உலகம், என்னோட மகன்ற ஒரு உலகம். 3 வெவ்வேறு உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கு நடுவுல நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை. அதுல நம்ம எதை ரசிக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து போறோம்ட்டு ரொம்ப அழகா அதை படம் பிடிச்சிருக்காரு. இது வந்து ராம்சரோட படத்துல வழக்கமா நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து முழுக்க படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லயும் இருக்கும். அது மூலமா போகும்போது அவங்களோட வலியை சொல்றாரு. அந்த சிரிப்போட அவங்களோட வலியை நம்ம பாக்குறோம், அவங்களோட நிலையை பாக்குறோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனா இந்த கதையை நான் பார்த்தேன். அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராம் சருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு அழகான அனுபவம். இந்த படத்துல என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்கு. என்னோட 1000வது பாடல் இந்த படத்துல எழுதியிருக்கேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்து படத்தோட பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலா இருக்கும். ஒரு மகனோட ஒரு ஏக்கம், அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலா அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ற ஒரு பாடல்களா அமைஞ்சதுக்கு நான் ராம் சருக்கு நன்றி சொல்றேன். அண்ட் சந்தோஷ்க்கு என்னுடைய நன்றி. அந்த படத்துல பாடின பாடகர்கள் எல்லாரும், மிஷ்கின் சார் உட்பட, அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி. வணக்கம். ராம் அங்கிளுக்கு தேங்க்யூ. எனக்கு இந்த நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள் எல்லாருக்குமே தேங்க்யூ. சரி, அப்பாவா நடிச்ச சிவா சார் பத்தி சொல்லுப்பா. சிவா அங்கிள் செட்ல ஜாலியா இருப்பாரு. ஜாலியா இருப்பாங்களா? ஏதாவது வந்ததுக்கு சொல்லணும்ல ஹீரோ பத்தி. கிரேஸ் ஆண்டி அம்மா அவங்க நான் நல்லா ஜாலியா இருந்தேன். செட்ல ஜாலியா இருப்பேன். எல்லாரும் நல்லா என்ன பார்த்துப்பாங்க. படத்துக்காகவே ஸ்விம்மிங், ஃபுட்பால். ஃபர்ஸ்ட் ராம் அங்கிள் எனக்கு புக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு புக் ரீடிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் நினைச்சேன் நமக்கு பையனா வரணும் இதெல்லாம் ஒரு குவாலிட்டி இருக்குன்னு. ஓகே, இவர் கொடுத்த புக் தான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே படிக்கிறேன். லைக் ஃபாதர் லைக் சன். என்ன புக் அது? என்ன புக்கு கொடுத்தாங்க? அப்படியே மைக்ல சொல்லுங்க. அன்ஸ்டாப்பபிள்ஸ், தி லிட்டில் பிரின்ஸ், The Last Dinosaur Before Dark. ஓகே, சரி, அடுத்து மிஷ்கின் சார் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ராம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க? ராம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணான்? எத்தனை டேக் எடுத்தீங்க? அது சொல்லக்கூடாது, அப்பா சொல்லி. நீ பார்த்து இருக்குடா, அவசரப்பட்டு. தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. மலையாளத்திலே சொல்றதுக்கு நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ்.
my first Tamil movie. Thank you, Ram sir. And so first of all, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. மலையாளத்தில் கொஞ்சம் இமோஷன் கம்மி, இமோஷன் மேலே கூடுதல் எது கூடுதல் சொல் ஒன்று தான். ஓகே, தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில், பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அண்ட் அதுவும் சிவா சார் கூட. ஸோ சிவா சார் கூட புதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் he teach me. So yeah, ரொம்ப ஸ்வீட்டான லைட் ஹார்ட்டட் மூவி. நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எஸ்டர்டே ராம் சார் கிட்ட கேட்டேன் ஒரு பாட்டு பாடணும்னு. ஸோ இத்தனை நாள் ஆக்டிங் கான்ஃபிடென்ட்டாக போனேன் நான். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார். ஸோ ஏதோ எப்படி இருக்கு, I hope it will become a real special one. So yeah, thank you so much. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சென்னை 28 சரோஜா தமிழ் படம் தில்லுமுல்லு